காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பல்வேறு நோய்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வருகின்றனர். மாவட்டத்தின் மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தனிப்பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காய்ச்சல் நோய் சிகிச்சைக்காக செயல்படும் தனிப்பிரிவு அறைகளில் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் ஏற்றும் பணி நடைபெறும் நிலையில் ஒரு சில நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்கான உபகரணம் இல்லாத காரணத்தால் படுக்கையில் கொசுவலை கட்டுவதற்கு வைக்கப்பட்டுள்ள குச்சிகளில் குளுக்கோஸ் பாட்டிலை கட்டி வைத்து நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் ஏற்றும் அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறி வருகிறது. மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையாக உள்ள காஞ்சிபுரம் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான உபகரணங்கள் கூட இல்லையா அல்லது ஊழியர்களின் அலட்சிய செயலா என்ற கேள்வி தற்பொழுது சமூக ஆர்வலர்களிடையே எழுந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்டபொழுது மருத்துவமனையில் போதிய உபகரணங்கள் உள்ளதாகவும், ஆனால் இதனை மேற்கொண்டவர்கள் யார் என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.